இப்போ நானே இப்போ இமேஜ் இப்படி இருந்தது. ஓகேவா? நான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். நான் இப்போ சும்மா கிளாஸ் ஒரு 20 நிமிஷம் சும்மா நான் ரெக்கார்டு பண்ணா எப்படி உங்களுக்கு வருங்கிறது எனக்கு ட்ரையலா பாருங்க. இது ட்ரையல் இல்ல? ட்ரையல் தான். நீங்க ஒண்ணு இது பண்ணிக்க வேண்டாம். சரியா? இப்போ லெவல்ஸ் சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டோம். ஃபெதர் வந்து ஒரு 50 கொடுத்துருக்கேன். இப்போ லெவல்ஸ்ல வரேன். இப்போ எல்லாம் தெரியுதுங்களா? லெவல்ஸ் எல்லாமே தெரியுதா? இப்போ தெரியலாம். ஓகே. இப்போ எல்லாமே தெரியும். ஓகேவா? பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் கொடுத்துக்காங்க. கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. அதே மாதிரி ரெட் ஜாஸ்தி இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன்? ரெட் கொஞ்சம் கம் பண்ணிக்கிறேன். நேச்சுரல் கலர் சரிங்களா? ரொம்ப ரெட் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கிரீன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைட்டா ப்ளூக்கு ஆப்போசிட் எல்லோ. லைட்டா வருங்க. ப்ளூ லைட்டா எல்லோ வச்சுக்கிறேன். ஓகே போதும். இப்போ ஃபில்டர்ல ஷார்பன்ல அன்ஷார்ப் மாஸ்க் லைட்டா கொடுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம். லேடிஸ்ல வேண்டாம். லைட்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். லைட்டா ஷார்ப்னஸ் இருந்தா போதும். ஓகே. வந்து இதே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா வச்சுக்கலாம். இப்போ இதே மெர்ஜ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் இ இந்த ரெண்டு லேயர் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம்? மெர்ஜ் லேயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதே கிராப் பண்ணணும். ஸோ கிராப் டூல் எடுத்துக்காங்க. 1.4 1.7 200 ரெசல்யூஷன் வச்சுட்டு இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தா போதும். இல்ல இன்னும் கொஞ்சம் இறக்கியாங்க வேணாம். ஓகேவா? இப்போ கிராப் பண்ணியாச்சு. என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இது போட்டோ சைஸ். இதுக்கு ஒயிட் மாஸ்க் வைக்கணும். ஓகேவா? ஒயிட் மாஸ்க். அதுக்கு என்ன பண்ணனும்? இமேஜ்ல வந்து கேன்வாஸ் சைஸ் 1.5 1. இங்க வந்து இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிட்டு 1.5 1.9. இங்க என்ன கலர் இருக்குதோ அந்த கலர் தான் இங்க அப்ளை ஆகும். கொடுத்தீங்கன்னா ஒயிட் மாஸ்க் வந்துருச்சு. ஓகேவா? பேக்ரவுண்ட் ஏதானோ ஆ கலர் வரும் அല്ലേ? இங்க என்ன கலர் இருக்கோ அத பாருங்க. இங்க வந்து நான் Black வெஸ்டர்ன் வெச்சுக்கங்க. இப்ப பாருங்க. அந்த Black தான் அவங்க அப்ளை ஆகும். இங்க தெரியுதா பேக்ரவுண்ட்? அங்க என்ன கலர் இருக்குதோ அதுதான் இங்க செலக்ட் ஆகும். நீங்க இங்க செலக்ட் பண்ணி இங்க வெச்சுக்கலாம். ஒயிட். 1.9. ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இது ஓகே கொடுத்தாச்சு. நம்ம நார்மலா என்ன பண்ணோம்? இதே சேவ் பண்ணிட்டு அங்க ஒரு நியூவா வந்து ஒரு 6க்கு 4 சைஸ் எடுத்துட்டு அதுல ஒண்ணா பேஸ்ட் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து பண்ணோம். இப்போ இதெல்லாம் அப்படி பண்ண வேண்டாம். இதோட முடிஞ்சதுங்களா? கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆல். ஓகே. அவுட்டர்ல ஒரு கலர் கொடுத்துக்காங்க. அதாவது ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ரைட் கிளிக் ஸ்ட்ரோக். ஒரு லைட் சாண்டில் லைட் பாருங்க. இந்த ஒன்லி வெப் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்க 1 போதும். ஓகேவா? 1 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. பாத்தீங்கன்னா பார்டர்ல ஒரு எட்ஜ்ல எல்லா எட்ஜ்லயுமே ஒரு கலர் அப்ளை ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா எடிட்ல வந்து டிஃபைன் பேட்டர்ன் இதைய கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். ஓகேவா? ஓகே கொடுத்துக்கங்க. இப்போ இந்த ஃபைலை அப்படியே வச்சுட்டு ஃபைல் நியூ 6x4 ஓகேவா? 200 ரெசல்யூஷன். இப்போ இதுல வந்துட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இந்த ஃபைலை இப்படி காப்பி பண்ணிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோமா? கண்ட்ரோல் ஜே போட்டுட்டு இது இப்படி நகர்த்திட்டு இருந்தோம். இந்த டைம் இது பண்ண வேண்டாம். இங்க பாருங்க. இந்த டிஃபைன் பேட்டர்ன் போட்டோம் இல்லைங்க, அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட்ல போயிட்டு பெயிண்ட் பக்கெட் செலக்ட் பண்ணிட்டு ஃபோர்கிரவுண்ட் ஒன்று இருக்கும். அதுல பேட்டர்ன் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க இங்க இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இங்க பண்ணீங்கன்னா போதும் வந்துடும். ஓகேவா? சிம்பிளா முடிஞ்சிடும். இதையே செலக்ட் பண்ணிட்டு இது ஆட்டோமேட்டிக்காയിട്ട് வந்தோ? ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். மறுபடியும் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஆட்டோமேட்டிக்காയിട്ട് 8 போட்டோஸ் வரும் അല്ലേ? 8 போட்டோ கரெக்ட்டா வந்து உட்காரும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக் வரும் അല്ലേ? இது ரொம்ப ஷார்ட்கட். ബാക്കിയുള്ളത് கட் செய்து കളയണം അല്ലേ? ஆமா. அந்த எதுக்காக இந்த பார்டர் வெச்சேன்னு தெரியுதா உங்களுக்கு? கட் பண்றதுக்காக தான் இந்த பார்டர் வெச்சேன். கட் செய்யறதுக்கு தான் இந்த பார்டரே வெச்சது. ஓகேவா?
நான் மறுபடியும் புதுசா പക്ഷേ ஒன்று താഴെ ഒരു പീസ് വന്നിട്ടുണ്ടല്ലോ അതെന്താണ് எப்படிங்க എക്സ്ട്രാ പീസ് ഡൗൺ கீழே அது செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிடிச்சி பேக் ஸ்பேஸ் இல்லை ஆல்ட் பிடிச்சி பேக் ஸ்பேஸ் அடிச்சுன்னா கலர் ஃபில் ஆகிக்கும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஏ மூவ் டூல் வச்சுக்காங்க. சரிங்களா? ஏரோ மார்க் 4 ஏரோ மார்க்ல கீழே ஏரோ மார்க், அதாவது டவுன் ஏரோ மார்க் வச்சு கீழே நகர்த்திக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த பிளாக்கு ஒயிட் மாஸ்க் ஒயிட் கலர் ஃபில் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ 8 பாஸ்போர்ட் ஆச்சா? இதையே நீங்க இன்னொன்று வேணாலும் கூட செஞ்சு காட்டுறேன், ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை விட்டுடலாம், இதையே எடுத்துக்குவோம். இந்த இது இப்போ இதையே ஷார்ட்கட்ல எடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாம்ப் சைஸ்க்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ என்ன சைஸ் இது 1.4 1.7 வச்சு கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிட்டு என்டர் கேன்வாஸ் சைஸ் ஷார்ட்கட் பார்த்துக்காங்க என்னன்னு. இங்க வந்துடும் 1.5 1.5 1.9. இங்க பேக்ரவுண்ட் பார்த்துக்காங்க ஒயிட் கலர்ல இருக்குதான்னு செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட்ல வந்து கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி ஸ்ட்ரோக் அவுட்டர் பார்டர் கொடுக்கணும். அவுட்டர் பார்டர் வந்து ஏதோ ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்காங்க, ஓகே கொடுங்க. இப்போ எடிட்ல வந்து டிஃபைன் பேட்டர்ன் ஓகே கொடுத்துக்காங்க. இப்போ ஒரு நியூ ஃபைல், இந்த ஃபைல் இருக்கு பாரு, அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஏன்னு போட்டு நியூ ஃபைல் 6x4, அதாவது 6x4 200 ரெசல்யூஷன் கிரியேட். ஓகே, பெயிண்ட் பக்கெட் செலக்ட் பண்ணிக்கங்க. இங்க பேட்டர்ன் ஃபோர்கிரவுண்ட் இருக்கும், பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க இங்க வந்திருக்கும். எடுத்து ஒரே ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஒரு கிளிக் டிராக் ചെയ്ത് ഇടുക അല്ലേ? ஒரே ஒரு கிளிக். ஓகே, அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிருக்காங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சி பேக் ஸ்பேஸ் கலர் அப்ளை ஆகிக்கும். கண்ட்ரோல் ஏ அப்படியே மூவ் டூல் வச்சுட்டு நகர்த்திக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. பாஸ்போர்ட் ரெடி. சேவ் பண்ணும்போது சேவஸ் கொடுத்துக்காங்க. சேவஸ் ஜேபிஜி ஃபார்மட். இந்த ஃபார்மட்ல வந்து உங்களுக்கு நேம் என்ன நேம் வேணும், பாஸ்போர்ட் 6x4 1 நான் கொடுத்துட்றேன். ஓகே, சரிங்களா? இப்போ இதுலயே எனக்கு பாஸ்போர்ட் எனக்கு இவ்வளவு வேண்டாம், எனக்கு 6 பாஸ்போர்ட் போதும், 4 ஸ்டாம்ப் சைஸ் வேணும். அப்ப என்ன பண்றேன்னா இந்த 6 பாஸ்போர்ட் அப்படியே வச்சுக்காங்க. ஸ்டாம்ப் சைஸ் பெரியசெல்லாம் ஒன்றும் பெரிய சைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதையே 2 பாஸ்போர்ட்டையும் கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுங்க. அதாவது செலக்ட் பண்ணியாச்சு, மார்க்கிங் டூல் போட்டு கண்ட்ரோல் எஸ் போட்டா கட் ஆயிடும். கண்ட்ரோல் எக்ஸ் சரிங்களா? காப்பி அத கண்ட்ரோல் எக்ஸ் இல்ல கண்ட்ரோல் எக்ஸ் வந்து கட் ஆகுதுல. கட் ஓகே, அப்ப இது பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் என்ன வரும் இல்ல கட் ചെയ്യുമ്പോൾ? நோ ப்ராப்ளம். இப்போ கண்ட்ரோல் எக்ஸா, கண்ட்ரோல் வி பேஸ்ட், மறுபடியும் பேஸ்ட் பண்ணிருக்கேன் நியூ லைன்ல. கண்ட்ரோல் டி டிரான்ஸ்ஃபார்ம். இங்க 100% இருக்கு பாத்தீங்களா, வித் ஹைட், அது நீங்க 60% வச்சா போதும். ஸ்டாம்ப் சைஸ் இதான ஸ்டாம்ப் சைஸ். இதான் ஸ்டாம்ப் சைஸ். இதே இப்படி வச்சுக்கலாம். இதுவே டூப்ளிகேட் கண்ட்ரோல் ஜே மூவ் பண்ணிக்கங்க.
நமக்கு 4 பாஸ்போர்ட் 6 பாஸ்போர்ட் 4 ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ ஒரு 6/4 മാക്സിൽ നമുക്ക് கிடைக்கும். സ്റ്റാമ്പ് സൈസ് എന്ന് ഉദ്ദേശിക്കുന്നത് എവിടെയെങ്കിലും പത്രത്തിലൊക്കെ എഴുതാൻ അല്ലേ? ആ പത്രത്തിലും ஸ்டாம்ப் சைஸ்னு நீங்க ஒரு சைஸ்க்காக கிரியேட் பண்ண வேண்டாம். இந்த பாஸ்போர்ட்டோட சைஸ்ல 60% ஸ்டாம்ப் சைஸ். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 6/4 மேக்ஸில 6 பாஸ்போர்ட் 4 மேக்ஸி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம என்ன பண்றோம், சேவ் பண்ணிட்டு தனியா ஜேபிஜியா சேவ் பண்ணிக்காங்க. இந்த இதுல இந்த ஜேபிஜி ஃபார்மேட், இது பிரிண்ட் ஃபார்மேட். ஜேபிஜிங்கிறது பிரிண்ட் ஃபார்மேட், பிஎஸ்டிங்கிறது சோர்ஸ். ஏதாவது எடிட் பண்ணோம்னா பிஎஸ்டில தான் போய் எடிட் பண்ணணும். ஜேபிஜிங்கிறது பிரிண்ட் ஃபார்மேட். ஓகே, இப்போ போட்டு இப்படி வந்து 2னு போட்டுக்கலாம். ஸோ வெரி வெரி சிம்பிள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம இது பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்துருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் ஷார்ட்கட்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒர்க்கே நம்ம பண்ண வேண்டாம். ஆக்ஷன் ஒன்று இருக்குது, அது செட் பண்ணிட்டோம்னா ஒரு டைம் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு 100 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒர்க் பண்ணோம்னாலுமே அதுல ஒரே 1 மினிட் ஒர்க் பண்ணிடலாம். ஓகேவா? அது கொஞ்சம் கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க பேசிக்கிற, ஆனா நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சொல்லித்தரேன் கிளாஸ். ஏன்னா அது 1 hour கண்டிப்பா பிடிக்குங்க. நான் நாளைக்கு எடுக்கிறேன், நீங்க அதை பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இது ஒர்க் பண்ணி பாத்துருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கிரியேட் பண்ணிக்க, பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணி கட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கங்க. அப்புறம் கேன்வாஸ் சைஸ் இது வந்து கொண்டு வந்துக்காங்க ஒயிட் ஸ்பேஸோட. அப்புறம் செலக்ட் ஆல் கொடுத்து ஒரு பார்டர் ஸ்ட்ரோக் ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் கொடுத்து ஒரு பார்டர் செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல வந்து டிஃபைன் பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஒரு கிரியேட் நியூ லேயர், கிரியேட் நியூ ஃபைல் போட்டுட்டு இங்க வந்து 6/4 மேக்ஸி போட்டுக்காங்க. 200 ரெசல்யூஷன். இந்த பாஸ்போர்ட்ல என்ன ரெசல்யூஷன் கொடுக்குறீங்களோ அதே தான் கொடுக்கணும். இந்த பாஸ்போர்ட்டுக்கு 300 ரெசல்யூஷன் கொடுத்துட்டு 200 கொடுத்தீங்கன்னா அது போட்டோ பெருசா வந்துடும். ஸோ இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே ரெசல்யூஷன் இங்கேயும் கொடுக்கணும். இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பேட்டர்ன்ல கொடுத்தது, அதாவது பேட்டர்ன்ல கொடுத்தது இங்க இருக்கும். பெயிண்ட் பக்கெட் செலக்ட் பண்ணிட்டு பேட்டர்ன் ஃபோர்கிரவுண்ட், இதுல பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க இப்போ இதை கொடுத்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னாவே போதும், வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வேண்டாத ஸ்பேஸை செலக்ட் பண்ணிட்டு, அதாவது மார்க் டக்கு டக்குன்னு கை வந்து ஷார்ட்கட்ல போகணுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்காங்க. பாருங்க, எம் அடிச்சீங்கன்னா இந்த டூல் வந்துடும். எம் கீபோர்ட்ல எம் அடிச்சீங்கன்னா இது வந்துடும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ்னா பாருங்க, இங்க ஆல்ட் பேக் ஸ்பேஸ் தான் மேல இருக்கிறது. கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் ஒயிட் ஃபில் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் டோட்டலா செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல் வச்சு கீபோர்ட்ல இருக்கிற டவுன் கீ செலக்ட் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் நகர்த்திங்கன்னா போதும், சென்டர்ல வந்துக்கும். அப்புறம் ஃபைல்ல வந்துட்டு சேவ் அஸ் ஜேபிஜி ஃபார்மேட். அது உங்க நேம், நீங்க என்ன நேம் கொடுத்தீங்கனாலும் ஓகே. சரிங்களா? இது பிரிண்ட் ஃபார்மேட். இதுதான் பிரிண்ட் ஃபார்மேட். எப்பவுமே பாத்தீங்கன்னா இது லோயர் கேஸ்னு ஒன்று இருக்கும். டிக் பண்ணீங்கன்னா டாட் ஜேபிஜிங்கிறது லோயர் கேஸ்ல வரும். சப்போஸ் இந்த டிக் எடுத்துட்டீங்கன்னா பெரிய லெட்டர் இந்த ஃபார்மேட்ல வந்துடும். ஜேபிஜிங்கிறது பிக் லெட்டர்ல வந்துடும். ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. எப்பவுமே குவாலிட்டி 12ல தான் இருக்கணும். 6, 8ல வைக்கக்கூடாது. எப்பவுமே குவாலிட்டி 12ல தான் இருக்கணும். ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள் ஸ்டெப். ஓகேங்களா? அதாவது நம்ம நேத்து பண்ணது கொஞ்சம் கட் பண்ணி வைக்கணும். அது டூப்ளிகேட் எடுத்து பண்ணணும். இது பாத்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னாவே ஃபில் ஆயிடும். ஓகேவா? இன்னைக்கு இது போதும். நான் சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு இன்னைக்கு ட்ரையல் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். நாளைக்கு ஆக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி தருவேன்.